வணக்கம். தினந்தோறும் நம்ம நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறத முக்கிய வினா விடை தொகுப்பாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். அது ப்ரிலிம்ஸுக்கு, மெயின்ஸுக்கு, இன்டர்வியூஸுக்கு. ஸோ கேள்வி பதிலாக தொகுத்து கொடுக்குறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஆகஸ்ட் 7, 2024 இன்றைக்கி செய்தித்தாளர்கள் இடம்பெற்றிருக்கிற முக்கியமான நிகழ்வுகளை பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு நாள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆகஸ்ட் 7. அதே போல் ஆகஸ்ட் 7 அப்படிங்கிறது ஈட்டி எறிதல் தினம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ ஜாவ்லின் த்ரோ டே அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஆகஸ்ட் 7 அப்படிங்கிறது டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய பிறந்த தினம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் ஆகஸ்ட் 7 அப்படிங்கிறது தேசிய கைத்தறி அப்படிங்கிற ஹேண்ட்லூம் டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம், முக்கியமானது. அப்போ ஆகஸ்ட் 7ஆம் தேதி நம்ம சொன்ன முக்கியமான தினங்களில் கருணாநிதி அவர்களுடைய நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறதுன்னு பார்த்தோம். அவர் எந்த வருஷம் இறந்தார்னா 2018. அதே மாதிரி ஆகஸ்ட் 7 முக்கிய தினங்கள் அப்படிங்கிற பார்த்தோம். நம்ம கலைஞர் கருணாநிதி அவருடைய நினைவு தினம், பசுமை புரட்சியினுடைய தந்தை எம்எஸ் சுவாமிநாதனுடைய பிறந்த தினம், ஈட்டி எறிதல் தினம், தேசிய கைத்தறி தினம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ கலைஞர் பிறந்த நாள் அப்படிங்கிறது முக்கியமாக 1924 அப்படிங்கிறதுல தான் ஜூன் 3ஆம் தேதி அவர் பிறந்திருக்கிறாரு. 1924 என்னென்ன கூடுதல் தகவல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1924 பெரியார் கேரளாவில் வைக்கம் போராட்டம் அப்படிங்கிறத நிகழ்த்தினார். 1924 அப்படிங்கிறது கர்நாடகாவில் பெலகாம் அப்படிங்கிற மாநாட்டுக்கு காந்திஜி தலைமை தாங்கினார். ஒரே ஒரு மாநாட்டுக்கு தான் தலைமை தாங்கியிருக்கிறார். அதே மாதிரி 1924 அம்பேத்கர் சாதியிலிருந்து விலக்கப்பட்டோர் சங்கம் அப்படிங்கிறத தொடங்கியிருப்பார். அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்கள் எத்தனை முறை தமிழக முதல்வராக இருந்திருக்கிறார் அப்படின்னு கேட்டால் 5 முறை அவர் முதல்வராக இருந்திருக்கிறார். அதே மாதிரி திமுக தலைவராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் எத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். எப்போ இருந்து எப்போ வரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1969 முதல் 2018 அவர் இறக்கும் வரை, 1969 அறிஞர் அண்ணா இறந்தது முதல் நம்முடைய கலைஞர் அவர்கள் இறப்பு வரை 50 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அவர் திமுகவுடைய தலைவராக இருந்திருக்கிறார். அதே மாதிரி அவர் முதல்ல எந்த நாடகத்தின் மூலம் அறிமுகமாகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூக்கு மேடை அப்படிங்கிற ஒரு நாடகம். அந்த தூக்கு மேடை நாடகத்திலிருந்து தான் அவருக்கு கலைஞர் என்ற பட்டம் கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த கலைஞருங்கிற பட்டத்தை கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டால் எம்ஆர் ராதா அவர்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும். கலைஞர் கருணாநிதி எதிர்க்கட்சி தலைவராக எவ்வளோ வருஷம் இருந்திருக்கிறாருன்னா 77லேருந்து 83 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். அந்த பீரியட் பார்த்திங்கன்னா எம்ஜிஆரோட பீரியடு முதலமைச்சராக இருந்திருப்பார். அப்போ முதல் முறையாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா குளித்தலை அப்படிங்கிறது. எந்த வருஷம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 1957. அப்போ 1952 தேர்தலில் அவர் கலந்து கொள்ளலை, ஏன்னா டிஎம்கேவே அதில் போட்டியிடலை. 1957 குளித்தலை, அந்த குளித்தலையிலையும் அவர் சுயேட்சையாக தான் நின்றிருப்பார். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா திமுக வேட்பாளராக அவர் வெற்றி பெற்றது அப்படிங்கிறது அதாவது அவர் போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் அவர் கலைஞர் மட்டும்தான் இதுவரைக்கும் திமுக வேட்பாளராக வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமானது. அதோடு கூட முதல் தேர்தல் அப்படிங்கிறது குளித்தலை 1952, இரண்டாவது தேர்தல் அப்படிங்கிறது தஞ்சாவூர் அப்படிங்கிறது. ஸோ கடைசி ரெண்டுமே பார்த்திங்கன்னா அவர் ஜெயித்தது திருவாரூர் அப்படிங்கிற தொகுதியிலாம் நின்று ஜெயித்தார். அதே மாதிரி பசுமை புரட்சியின் தந்தை எம்எஸ் சுவாமிநாதன் அவருடைய பிறந்த தினம் இன்றைக்கி தான் ஆகஸ்ட் 7, 1925 பிறந்திருக்கிறார். பிறந்தது கும்பகோணம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதே போல் எம்எஸ் அப்படிங்கிறது அவருடைய விரிவாக்கம் என்னென்னு கேட்டாங்கன்னா மான்கொம்பு சம்பா சிவன் சுவாமிநாதன். எம்எஸ் அப்படின்னாவே மான்கொம்பு சம்பா சிவன். 1925 தான் இவர் பிறந்திருக்கிறார். ஸோ 1925 நமக்கு ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது உருவாகியிருக்கு. 1925 தான் இந்தியாவினுடைய முதல் பெண்ணாக சரோஜி நாயுடு ஐஎன்சி மாநாடு கான்பூரில் அவங்க பதவியேற்பாங்க. அதே மாதிரி 1925 பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பார். 1925 அப்படிங்கிறதுல கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது உருவாகிருக்கும். ஸோ இது முக்கியமானது 1925. அதே மாதிரி 1918 அப்படிங்கிறதுல ஐஎன்சியோட முதல் பிரசிடென்ட் அப்படிங்கிறது யார்? 1918 கிடையாது, 1917 தப்பாக இருக்குது, இதை நம்ம குறிச்சிக்கலாம். 1917 அப்படிங்கிறது அன்னி பெசன்ட் அம்மையார் ஐஎன்சியோட முதல் பெண் தலைவராக இருந்தாங்க. எம்எஸ் சுவாமிநாதன் இறந்தது எப்போது அப்படின்னு கேட்டால் செப்டம்பர் 28, 2023 லாஸ்ட் இயர். எம்எஸ் சுவாமிநாதன் பற்றிய கூடுதல் தகவல் பார்த்திங்கன்னா இவர் ராமன் மக்சாசே விருது வாங்கியிருக்கிறாரு. அதே போல் எவர் கிரீன் ரெவல்யூஷன்ற வார்த்தையை 1990 உருவாக்கி இருக்கிறாரு. இவர் தான் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அந்த HYVS அப்படின்னு சொல்லுவோம், ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை, அதை அந்த விதையை கண்டுபிடிச்சி பசியை போக்குனார். இவர் IARI அப்படிங்கிறதுல அவருடைய பங்களிப்பு இருக்குது. வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் IARI அப்படின்னா இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்
இன்ஸ்டிடியூட். இட் இஸ் லொக்கேட்டட் இன் டெல்லி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நார்மன் போர்லாக், இந்த நார்மன் போர்லாக் அப்படிங்கிறவர் தான் கிரீன் ரெவல்யூஷனுக்காக நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. ஹீ இஸ் அன் அமெரிக்கன். ஸோ அதே போல் ஆகஸ்ட் 7 அப்படிங்கிறது தேசிய கைத்தறி தினம், இன்றைக்கி தான் அனுசரிக்கப்படுகிறது பார்த்துட்டோம். இந்த கைத்தறி தினத்தினுடைய தீம் என்ன சார்னா, ஸோ வீவிங் சஸ்டைனபிள் குரோத். வீவிங் சஸ்டைனபிள் குரோத் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள், இந்த வருஷத்தான கரு. நீரஜ் சோப்ரா உங்களுக்கு தெரியும். ஸோ நாளைக்கு சரியாக 11:55க்கு போட்டியிடுகிறார். முதல் சுற்றுலேயே அவர் இறுதி சுற்றுக்கு தயாராகிட்டார். ஆகஸ்ட் 7 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவருடைய வெற்றி தினம் அப்படிங்கிறது, நீரஜ் சோப்ரா தினம் அப்படிங்கிறது இந்தியாவில் அனுசரிக்கப்படுகிறது. அதே மாதிரி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஈட்டி எறிதலில் தகுதி சுற்றில் முதல் சுற்றுலேயே ஃபைனலுக்கு முன்னேறியவர் யாருன்னு கேட்டால் நீரஜ் சோப்ரா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ அவர் எவ்வளோ மீட்டர் எய்ம் பண்ணியிருக்காருன்னா 89.34 மீட்டர் அப்படிங்கிறத எரிஞ்சு முதல் சுற்றுலேயே இறுதி சுற்றுக்கு ஃபைனல் ஆகிட்டார். பாரிஸ் ஒலிம்பிக் 2024 தடகளத்தில் இந்தியா சார்பாக எவ்வளோ பேர் பங்கேற்றிருக்கிறாங்கன்னா 29 பேர். அதே மாதிரி தடகளத்தில் முதல்ல தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்தவர் நீரஜ் சோப்ரா. ஸோ எந்த போட்டி அப்படின்னு கேட்டால் நம்ம ஈட்டி எறிதல் தான். ஸோ பாரிஸ் ஒலிம்பிக் 2024 தடகளத்தில் ஈட்டி எறிதலில் ஸோ எத்தனை மணிக்கு அப்படின்னா நாளைக்கு கரெக்டாக சரியாக இரவு 11:55. டோக்கியோ ஒலிம்பிக் அப்படிங்கிறது 2020, ஆக்சுவலாக நடந்தது 2021. ஸோ 2020 அவர் எவ்வளோ தூரம் எய்ம் பண்ணார் அப்படின்னு பார்த்தா 87.58 மீட்ரு. ஸோ அதை விட முக்கியமானது பாரிஸ் ஒலிம்பிக்கில் முதல் பெண்ணாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க மல்யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஸ்லிங்கில். யார் சார்னா வினேஷ் போகத்.